ஹலோ ஆல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் ஸ்ரேயா அண்ட் சித்து செஞ்ச டூயல் கலர் ப்ரான் அண்ட் சீஸ் ராவியோலி தான் பார்க்க போகிறோம். ராவியோலி டோ செய்கிறதுக்கு ஃபார்ச்சூன் பிராண்டில் மைதா எடுத்திருக்கேன். நான் இந்த ஸ்மால் கப்பில் 3 கப்ஸ் மைதா எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு எக்கில் ஹாஃப் மட்டும் போடுறேன். ஹாஃப் ஒயிட் அண்ட் ஹாஃப் எல்லோ இருக்க மாதிரி. தென் இது கூட ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். எக் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டூயல் கலர் செய்ய போகிறோம், அதனால் க்ரீன் அண்ட் ரெட் அவங்க எடுத்திருந்தாங்க. க்ரீனுக்கு ஸ்பினச்சை நான் வேக வச்சு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேன். வேக வைக்காமல் கூட நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி ரெட் கலருக்கு பீட்ரூட்டை நான் நல்லா பாயில் பண்ணிட்டு திருப்பி அதை நல்லா அரைச்சிட்டு அதோட பியூரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் ரெண்டையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஃபில்லிங்க்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுட்டு சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கணும். இப்போ இதில் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிற ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரான் கொஞ்சம் லைட்டாக பெருசாக போயிடுச்சு, ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக கிரைண்ட் கூட பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட், தென் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் சீசனிங் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ரிகோட்டா சீஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைனா கூட நீங்கள் க்ரீம் சீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ராவியோலி செய்கிறதுக்கு அந்த பாஸ்தா ஷீட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நிறையா அந்த மாதிரி எம்டி மாவு போட்டுட்டு அதை நல்லா தேய்க்கணும், இல்லைன்னா ஒட்டி ஒட்டி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நைஃப்லேயும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பீஸா கட்டர் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம 1 க்ரீன் தென் ரெட் தென் க்ரீன் ரெட் அந்த மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதை அரேஞ்ச் பண்ணிட்டுமே நிறையா மாவு போட்டுட்டு தான் நீங்கள் தேய்க்கணும். இல்லை அப்படின்னா நல்லா ஒட்டிடும், நம்மளால் அதை எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இது பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சு. நிறைய பேர் பாஸ்தா கட்டர் இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு இது சுத்தமாக வரல. ஒரு 2-3 அட்டெம்ப்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. இப்போ இந்த ஷீட்டில் நம்ம ஆல்ரெடி ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சுட்டு டைட்டாக ஒட்டி விட்டுறணும். எங்கேயுமே ஹோல்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் பாயில் பண்ணும்போது அதுக்குள்ளே வாட்டர் போகாது. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராவியோலி போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம். இன்கேஸ் தேவைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ராவியோலி ஒரு 3 to 4 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் லைட்டாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாப்டு கார்லிக் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக செரி டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீசனிங் சேர்த்துக்கிறேன். இது கூட லைட்டாக பட்டர் அண்ட் பாஸ்தா பாயில் பண்ண வாட்டர் இருக்குல்ல, அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது ராவியோலி உள்ளே போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் பேசில் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா கொரியாண்டர் வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடணும்னு நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். இப்போது லைட்டாக பர்மிசன் சீஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான டூயல் கலர் ப்ரான் அண்ட் சீஸ் ராவியோலி ரெடி ஆயிடுச்சு. செய்யும்போது எப்படி வருமோன்னு பயந்தேன், பட் டேஸ்ட் நிஜமாக நல்லா இருந்தது. லைட்டாக பேசில் ஸ்மெல் மட்டும் வந்துச்சு. பட் மற்றபடி உள்ளே இருக்கிற ஃபில்லிங் டேஸ்ட் அல்ட்ரா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.